தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா. இந்த வகையான போராட்டங்கள் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறதே புரியலை. எதுக்காக உட்காந்து உருவ பொம்மையை எரிச்சுக்கிட்டு நடு ரோட்டில் விழுந்து உருண்டு போகிற வர மக்களை அடித்து துன்புறுத்தி கடையை மூடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த போராட்டம் எதுக்காக அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. இது மூலமாக என்ன நடக்க போகுதுங்கிறதும் சுத்தமாக புரியவே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை கேட்டுட்டு வாங்களேன். அதாவது இந்த போராட்டத்துக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரும். இப்போ இதை பார்த்தீங்க இல்லையா, உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் காவிரி தண்ணியை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதில் எதுக்கு நீங்கள் த்ரிஷா உள்ளே கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒரு பெரிய கேள்வி. ஓகேவா, சிஎம்ஐ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம் பற்றி பேசுங்க, அவர் உங்களை பற்றி பேசட்டும், மாற்றி மாற்றி பேசிக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் த்ரிஷாவை கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அது நீங்கள் உங்கள் வாயால் சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அத்தனை பேர் கத்தும்போது நீங்கள் அதை வழிமொழிகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ இதில் நீங்கள் சம்மந்தமே இப்போ அவங்க இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த வீடியோவில் பாருங்களேன். அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன். இசாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை அப்படின்னு பேசுறாரு. இவர் சொல்லியிருக்காரு, இவங்க என்ன பிரதமரா இல்லை இதுவா அதுவான்னு கேட்குறாருல. நான் என்ன கேட்குறேன், அவங்க தான் எதுவுமே இல்லைல்ல, அப்போ எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்கான என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்ககிட்ட இது வரைக்கும் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் த்ரிஷாவை இழுத்தது பெரிய தப்பு தான். பட் தமிழக கவர்மெண்ட் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இதில் பெண்ணை இழிவு செய்யும் வார்த்தையால் அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ உடனே ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடியும் திமுகவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நிறைய விதமாக பேச தான் செய்கிறாங்க. ஏன் இன்க்ளூடிங் செங்கல்பட்டில் கணவனை தேடிட்டு இருக்கிற மனைவி இருக்காங்க அப்படின்லாம் பேச தான் செஞ்சுருக்காரு. ஓகேவா? அப்போல்லாம் வராத கோபம் ஏன் இப்போ வருது அப்படிங்கிறது ஒரு விதமான கேள்விக்குறியை எழுப்புது. ஓகேங்களா? ஸோ பெண்களை இழிவு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களை கேலி செய்யக்கூடிய வீடியோவை எடுத்து எவ்வளவோ பேர் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அத்தனை பேரையுமே கைது பண்ணுங்க. அப்படி நீங்கள் கைது பண்ணி தண்டனையை கொடுத்தீங்கன்னா பயம் தானாக வந்துட போகுது. எவன் பேச போகிறான்? எவனுமே பேச போகிறது கிடையாதே. இப்போது இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இன்னும் சில புண்ணிய ஆத்மாக்கள் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அதாவது டிஎம்கேலேருந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் பயங்கரமான விளைவுகளை சந்திப்பீங்க, பயங்கரமான போராட்டத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வீடியோ கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த மாதிரி தைரியத்தெல்லாம் யாரு கொடுக்குறா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதாவது ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் மட்டுமே தீர்வு தான் அப்படிங்கிற மாதிரி தான் டிஎம்கே கொண்டு போற மாதிரி இது தெரியுது. இதனால யாருக்கு எந்த யூஸும் கிடையவே கிடையாது. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரோட நின்று விவாதிப்பதற்கு தயாரா இல்ல. சினிமால நடிச்சவர் ஸ்கிரிப்ட் அது மாதிரி நடிச்சிட்டு போவாரு. திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஸ்பான்டேனியஸா கேட்கிற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அதனால எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது சட்டமன்றத்துலன்றதுக்காக கைது செஞ்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், உதயநிதி கேட்ட எந்த கொஸ்டினுமே அவர் பதில் சொன்னதே கிடையாது இது வரைக்குமே. ஓகேவா? பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது உதயநிதி உள்ளே உட்காந்துருக்கிறதும் கிடையவே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பயந்து போய் உதயநிதியை கைது பண்ணார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்துக்காக தான் இந்த மாற்றத்தையே கொடுத்தாங்க. ஆனால் அதே கடையடைப்பு, அதே போராட்டம், அதே கைது, இந்த மாதிரி அரசியல் உட்பூசல், இந்த மாதிரி இது கண்டினியூ ஆகும் அப்படின்னா இந்த மாற்றம் தேவையே இல்லாத ஒரு மாற்றம் தான்.